இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்குமெண்ட் அனுப்புன பாத்தியா? பார்த்தேன் சீனு. படிச்சுட்டேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நானும் படிச்சிட்டேன். சரியா தான் இருக்கு. இந்த டைம்குள்ள திரும்ப பணத்தையும் கொடுத்துடலாம். நான் வைக்கிறேன். டேய், இப்ப எதுக்குடா அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? அக்கா, 4 பேர்கிட்ட கேட்டு எதையும் செய்யறது நல்லது தானக்கா. ஒன்றும் தப்பு இல்லை, விடு. அப்போ கையெழுத்து போட்டுடலாம் இல்லைங்க? இந்தப்பா சீனு, இதுல நீ கையெழுத்து போட்டிருப்பா. மார்க் பண்ண இடத்துல கையெழுத்து போட்டுரு. என்னாச்சு சார்? ஏங்க, என்னங்க ஆச்சு? தெரியல என்னன்னு. இருங்க பார்த்துட்டு வரேன். போய் என்னன்னு பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னன்னு தெரியலையே அவருக்கு. ஏங்க ஏங்க, என்னாச்சுங்க? என்ன ஏங்க கத்துறீங்க? உருட்டிட்டு இருந்தது. நான் வந்ததும் என் மேல எகிரி குதிச்சு இப்படியே ஓடிடுச்சு. ஏங்க, அதுக்கெல்லாமா இப்படி கத்துவாங்க? இல்லைங்க, திடீர்னு மேல பாஞ்சுதா, பயந்துட்டேன். சரி சரி, எடுத்து வைங்க. இல்லைங்க, அதெல்லாம் நான் அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க வாங்க, நம்ம வேலையை சரிங்க. வாங்க 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 வாங்க. டேய் வாடா. சின்ன, இப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கையெழுத்த போடுப்பா. கையெழுத்து போட்டாச்சு, அவர்கிட்ட கொடுத்துரு. சார், சீனு, நீ கேட்டதுக்காக நான் கையெழுத்து போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். சரிம்மா, நான் கேட்கிறேன். சின்ன, நீ கேட்ட பணம் ரெடியா இருக்கு. இந்தாப்பா, பணத்தை வாங்கிக்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் சொன்ன டேட்ல கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன் சார். என்னப்பா நீ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. மாமா, நான் சேட்டுக்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். நீங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. சரிடா, நான் அக்கா கூட்டிட்டு வரேன் சார். வாங்க தம்பி, வாங்கம்மா. சரிங்க, போயிட்டு வாங்க. நான் வரேங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இந்தாங்க அவங்க கையெழுத்து போட்ட பத்திரம். உங்களை நம்பிதான் இதை நான் செஞ்சிருக்கேன். எனக்கு எதுவும் பிரச்சனை வராத. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன் பயப்படுறீங்க? அதான் பணம் வாங்கியிருக்காங்கல்ல. பஞ்சாயத்துல என்ன கேட்டாலும் நாங்க சொன்ன மாதிரி அப்படியே சொன்னா போதும். சரியா? வர. சேட்டு, நான் வாங்கின 50 லட்ச ரூபா அதுல இருக்கு. நான் சொன்னேன்ல கொடுத்துருவேன்னு. பரவாயில்ல, நீ சொன்ன சொல்ல காப்பாத்திட்டு சரியான நேரத்துல வந்து பணத்தை கொடுத்துருக்கே. இருப்பா, நான் உன் செக்க கொண்டு வரேன். இந்தா சீனு, நீ கொடுத்த செக்கு. இதோட உங்க கணக்கு முடிஞ்சது சேட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னப்பா அப்படி பேசுற? நீ கேட்டுதான் நான் கடன் கொடுத்தேன். அதை திருப்பி வாங்குறப்ப கொஞ்சம் கராரா தான் இருக்கணும். இதெல்லாம் தொழில சகஜப்பா. இனி நீ எப்ப பணம் கேட்டாலும் உன் மேல நம்பிக்கையோட கொடுப்பான். சேட்டு, போதும். பணத்தை கேட்டு கேட்டு என் கழுத்தை நெரிச்சு பல பிரச்சனைகள் வந்துருச்சு. இனிமே கடனே வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியே வாங்கினாலும் கண்டிப்பா உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன். நான் வரேன். அத்தை, ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை.
என்ன அத்தை இன்னும் என் மேல கோவம் போலியா? ப்ளீஸ் அத்தை, ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை. எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. மாயா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. நீ சொன்ன மாதிரியே உன் சொந்த முயற்சியில கடன் அடிச்சிட்ட. வாழ்த்துக்கள். ம், தேங்க்ஸ். அது ஏன்டா டல்லா சொல்ற? அத்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஸ்வீட் எடுத்துக்கல மாயா. நான் சாரி சொன்னாலும் ஏத்துக்க மாட்றாங்க. இந்த ஸ்வீட்டாவது சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். இப்போ என்ன, பெரியம்மா ஸ்வீட் சாப்பிடணும் அவ்வளவுதானே? ம், குடு. பெரியம்மா, பெரியம்மா, கேக்குது, சொல்லு. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. டயர்ட் எல்லாம் போயிடும். உன் புருஷன் கொடுத்து விட்டானா? பாவம் பெரியம்மா, நீங்க பேசலன்னு சோகமாயிட்டான். ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்களேன். உன்னால மட்டும் எப்படி முடியுது மாயா? எது? சீனு பண்ண வேலையால உனக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து உன்னை திட்டினாங்க. இப்ப வரைக்கும் எல்லாரும் உன்னை தப்பாதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட நீ சீனுக்காக வந்து பேசுற. விடுங்க பெரியம்மா, அது முடிஞ்சு போன விஷயம். அவன் வேணும்னு எதுவும் பண்ணலையே. ஆனா இப்ப அவனுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் சந்தோஷமா இருக்கான். அது போதும் எனக்கு. நீ சந்தோஷமா இருக்கியா மாயா? இல்லாம எப்படி? நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள, இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கேன். என் அம்மாவோட ஆசையும் அதுதானே. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா தான் பெரியமா இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு பெருசா தெரியாது. இந்த வீட்டுக்குள்ள நான் இருந்தா மட்டும் போதும். உண்மையிலேயே உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு மாயா. இதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்வீட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். எனக்காக. நீங்க எடுத்துக்கிட்டா சீனு சந்தோஷப்படுவான். புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேல்ல? ஆமா, அப்படிதான். நான் இதை என் பெரியம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்களும் அவங்க புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் ஸ்வீட் கொடுத்தா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க.